بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அருளின் காரணமாக புனிதமிக்க மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற நிலையில் ஷாபான் மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இப்படியான ஒரு இறை நினைவூட்டல், ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்தல் நிகழ்விலே அல்லாஹு தஆலா எங்களை சந்திக்க வைத்திருக்கிறான். இந்த சந்திப்பை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளுவானாக என்று பிரார்த்தித்தவனாக, இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு எதிர்நோக்கி இருக்கின்ற ரமலானில் நாங்கள் எப்படி எங்களை இறைவனை நோக்கி, அல்லாஹுவை நோக்கி ஆன்மீக ரீதியாக எங்களை பலப்படுத்திக் கொள்ளலாம், மேம்படுத்திக் கொள்ளலாம், இது தொடர்பாக எமது விழிப்புணர்வை நாங்கள் எப்படி ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பது தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களோடு இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் தொடர்பாக சொல்லுகின்ற போது மிக முக்கியமாக அந்த மாதத்திலே மனிதர்கள் கவனையினர்களாக பொடுபோக்காக இருப்பதை நினைவுபடுத்தியிருப்பதை நாங்கள் ஹதீஸிலே காணுகிறோம். அதே நேரத்திலே சொன்னார்கள், அந்த மாதம் என்பது துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால், அமல்கள் உயர்த்தப்படுகின்ற, அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற அமல்கள் உயர்த்தப்படுகின்ற மாதம் என்பதனையும் அடையாளப்படுத்தி, அந்த மாதத்தில் என்னுடைய அமல் உயர்த்தப்படுகின்ற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஷாபான் மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற நிலையை நாங்கள் காணுகிறோம். எனவே ஷாபான் ரமலானுக்கு முன்னிருக்கின்ற அந்த மாதம், அந்த மாதத்திலே நாங்கள் ரமலான் நோன்புக்குரிய மாதம், அந்த மாதம் ஒரு மனிதன் அறுவடை செய்கின்ற மாதம். ஒரு விளைச்சலை செய்து ரமலானில் அவன் தன்னுடைய இறை தொடர்பு என்ற பலப்படுத்தலை, இறைவனுடனான தொடர்பை அவன் அதிகப்படுத்திய ஒரு அறுவடையை தனது அறுவடையாக மாற்றுகின்ற ஒரு காலம்தான் ரமலான். அந்த ரமலானுக்கு தன்னை மிகச்சரியாக ஒழுங்குபடுத்தி தயார்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோற்று வந்திருப்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருப்பதை காணுகிறோம். எனவே தான் இஸ்லாமிய அறிஞர்கள், சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ரமலான் ஒரு முக்கியமான மாதம், ஒரு மனிதனை இறைவனுடனான தொடர்பை பலப்படுத்துகின்ற மாதம் என்பதற்காகத்தான் புனிதமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதமான ரஜபிலிருந்து ரமலானுக்கு தயார்படுத்தி வந்திருப்பதை வரலாற்றில் நாங்கள் காணுகிறோம். எனவே தான் நபி தோழர்கள் ரஜப் ஆரம்பத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபையும் ஷாபானையும் அருள் பொருந்தியதாக, பரக்கத் நிறைந்ததாக மாற்றி, அந்த அருளோடும் அந்த பரக்கத்தோடும் நாங்கள் ரமலானை சந்திக்கின்ற ஒரு நிலைமைக்கு எங்களை ஆக்கி அருளுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இந்த வரலாற்று நிகழ்வின் பின்னர் வந்த இமாம்கள் இந்த 3 மாதங்களையும் தொடர்படுத்தி அவர்கள் சொன்னார்கள், ரஜப் மாதத்தை ஒரு விளைச்சல் நிலத்திலே ஒரு மனிதன் பயிரிட்டு அந்த பயிரை நாட்டுகின்ற மாதமாக ரஜபை அடையாளப்படுத்தினார்கள். ஷாபானை முளையெடுத்து வருகின்ற அந்த பயிருக்கு நீர் ஊற்றி வளர்க்கின்ற மாதமாக சொன்னார்கள். ஷாபான் முடிவடைகின்ற போது, அந்த மாதம் ஷாபான் முடிவடைந்த ஒரு மனிதன் ரமலானில் கால் வைக்கின்ற போது அறுவடையை நோக்கி அவன் செல்லுகின்ற மாதமாக அந்த ரமலானை ஆரம்பித்து சொன்னார். இப்போது இமாம்கள் அந்த ரஜபிலே ஒரு மனிதன் அந்த விளைச்சல் நிலத்திலே தன்னை பயிரிட வேண்டுமாக இருந்தால் அந்த நிலம் பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். பண்படுத்தப்பட வேண்டிய அந்த நிலம் மிகச் சரியாக உழுது அதற்கான
உரங்கள் போடப்பட்டு அந்த விதை நாட்டப்படுகின்ற விதை முளையாக வரக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அந்த நிலம் பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இல்லாத போது முளைக்கக்கூடிய விதையை போட்ட போதிலும் சில போது அந்த விதைகள் பதர்களாக மாறிவிடும். இது போன்று ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தையும் ரஜப் மாதத்திலே அவன் மிகச் சரியாக பதனிட்டவனாக இருக்க வேண்டும். தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வது போன்று ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், கண்ணியமான அந்த 4 மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக மாறிவிடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் மாசுபடுத்தியதாக மாற்றி விடாதீர்கள். அப்ப ரஜப் மாதம் அந்த கண்ணியமிக்க 4 மாதங்களில் ஒன்று. அந்த மாதத்தில் உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக அழகாக சொல்லுகிறான். பாவ கரைகளில் இருந்து உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். மாசுபடிந்து இருக்கின்ற உள்ளத்தை நீங்கள் அழுக்கிலிருந்து, அந்த மாசுபடிந்ததிலிருந்து உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் மிக அழகாக இபாதத்களால் கழுகி, உங்களுடைய இறைவனுடனான தொடர்பின் மூலம், தௌபாவின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக அந்த ஆத்மாவை நீங்கள் ரஜப் மாதத்திலே பரிசுத்தப்படுத்தி ரமலானிற்கான விதையை அங்கு நாட்டுங்கள் என்பதனைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இமாம்கள், அதே போன்று நபித்தோழர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்ற அந்த பிரார்த்தனையின் மூலமாக, அந்த துஆவின் மூலமாக ரமலானிற்கு 2 மாதங்களுக்கு முன்னர் இருந்து தயார்படுத்துங்கள் என்பதனை கூறியிருப்பதை நாங்கள் காணுகிறோம். இந்த பின்னூட்டலோடு ரமலான் என்பது எப்படியான ஒரு மாதம் என்பதனை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ரமலானை நாங்கள் பின்வரும் 5 பிரதானமான விடயங்களினூடாக ரமலான், ஷஹுர் ரமலான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, அந்த ரமலான் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கான சூழலை மிகச் சரியாக பொருத்தமான ஒரு என்வாயர்மெண்டை கொடுக்கின்றது. அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் அதிலே சுவர்க்கத்தின் வாயில் திறக்கப்படுகிறது. அப்படி என்றால் சுவர்க்கத்திற்குரிய அமல்கள் அங்கு நிறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. நரகத்துடைய வாயில் மூடப்படுகிறது. அப்ப பாவ காரியங்கள் அந்த மாதங்களில், அந்த நாட்களில், ரமலான் இருக்கின்ற அந்த பூமியில் இருந்து அகற்றப்படுகின்ற ஒரு சூழலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மாதத்திலே ஷைத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த மனிதனை பாவத்தின் பால் இழுத்து செல்லுகின்ற, அந்த மனிதனை பாவத்தின் பால் அழைத்து செல்லுகின்ற, பாவ காரியத்தை நன்மை போன்று வடிவமைத்து அலங்கரித்து அவனை தூண்டுகின்ற அந்த ஷைத்தான் அந்த மாதத்திலே விலங்கிடப்பட்டு விடுகிறான். அந்த ஷைத்தானுக்கான அதிகாரங்கள், அந்த ஷைத்தானுக்குரிய ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த சக்திகள் இழக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த நாட்களும் அந்த மாதமும் முழுமையாக இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனை தாண்டி அந்த மாதம் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு கொண்ட ஒரு மாதம், ஒரு நாள் இருக்கிறது, ஒரு இரவு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி, அந்த மாதம் முழுவதுமாக ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட், சூழலை ஒரு மனிதனுக்கு பௌதீக ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஏற்படுத்துகின்றது என்பதனை, முதலாவது அந்த மாதத்தை ஒரு மனிதன் நன்மையை நோக்கி செல்வதற்கு மிகச் சரியான சூழலை கொண்டிருக்கின்ற ஒரு மாதம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் நாம் எவ்வளவு நல்ல மனிதர்களாக இருந்த போதிலும், எவ்வளவு எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமான தூய்மையானதாக இருந்த போதிலும், நாம் வெளியேறி செல்லுகின்ற போது நாம் சந்திக்கின்ற சூழல் ஒரு பாவத்தை தூண்டுகின்ற, அல்ல பாவ காரியங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு சூழலாக, ஒரு என்வைரன்மெண்டாக இருந்தால்
அந்த சந்தர்ப்பத்திலே சில போது நல்ல ஈமானில் பக்குவம் அடைந்த ஒரு மனிதன் கூட அந்த சூழலினால் தாக்கம் அடைகின்ற நிலைமையை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் காணுகிறோம். நாம் கூட அல்லது எமது பிள்ளைகள் கூட வீட்டு சூழலிலே நல்ல குழந்தைகளாக வளர்ந்த போதிலும் அவர்கள் வெளியில் சூழலில் சென்று திரும்பி வருகின்ற போது நாம் சூழலினால் என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஆண் மகன், என்னுடைய பெண் மகள், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி சூழலின் தாக்கத்தினால் சில மோசமான அல்லது பிழையான தவறான நடத்தைகளினால் பாதிப்படைந்து தாக்கமடைந்து வருகின்ற நிலையில் சூழலை தூற்றுகின்றவர்களாக, அந்த என்வாயரன்மெண்டை நாங்கள் பிழை காணுகின்றவர்களாக இருக்கிறோம். ஏன்? சூழலுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. சூழல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சூழல் ஒரு தூண்டற் காரணியாக இருக்கும். நன்மையான விடயத்திற்கும் தீமையான விடயத்திற்கும். அல்லாஹு தஆலா ரமலான் என்பதனை ஒரு மனிதன் முழுக்க முழுக்க தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி ஆன்மாவில் ரய்யான் என்ற சுவர்க்கத்தில் தன்னை இருப்பு கொள்வதற்காக, மறுமையில் தன்னுடைய வாழ்க்கையை இருப்பு கொள்வதற்காக, தன்னை மிகச்சரியாக அடையாளப்படுத்துவதற்கான ஒன்றாக அந்த சூழல் அவனை எப்போதும் தூண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு சூழலில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும், ஒவ்வொரு மனிதனும் நன்மையை நோக்கி அவனை தூண்ட வேண்டும் என்பதற்காக ரமலானுடைய சூழலை அல்லாஹு தஆலா மிக அழகாக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இது முதலாவது. ரமலான் என்பது ஒரு என்வாயரன்மெண்டலி சூழல் ரீதியாக ஒரு மனிதனை இறைவனை நோக்கி, அல்லாஹ்வை நோக்கி ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலி அவன் நெருங்குவதற்கான ஒரு தயார்படுத்தலை வைத்திருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே ரமலானை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற போது சூழல் ரீதியான தயார்படுத்தலை ஏற்படுத்தி தருகின்றான். இது முதலாவது. இரண்டாவதாக, அந்த ரமலான் இன்னொரு விடயத்தை சொல்லுவார்கள். ஒரு மனிதன் தன்னை ஒரு விடயத்தின் பால் மிக வேகமாக விரைவாக ஈடுபடுத்த வேண்டுமாக இருந்தால், தற்போது நாங்கள் பேசுகின்ற உளவியல் ரீதியாக, அதே போன்று பல்வேறு விடயங்களை சொல்லுவார்கள். ஒரு மனிதன் தனது வியாபாரமாக இருக்கலாம், தனது அன்றாட செயற்பாடாக இருக்கலாம், தனது ஒரு விடயத்திலே அவன் முன்னிற்க வேண்டுமாக இருந்தால், அவன் அந்த விடயத்தில் லாபம் அடைந்த, வெற்றி அடைந்த ஒருவனாக வர வேண்டுமாக இருந்தால், அங்கு அவனுடைய உள்ளத்திலே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், தன்னை சுயமாக தூண்டுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற போது அவன் அன்றாட வாழ்க்கையில் தன்னுடைய செயற்பாட்டிலே அவன் வெற்றி பெறுகிறான். எவ்வளவு புறக்காரணிகள் அவனை தூண்டிய போதிலும் அவன் உளக்கிடக்கை உள்ளம் அவனை தூண்டவில்லை என்றால் நிச்சயமாக அவனால் மிக விரைவாக செயற்படுவது என்பது கஷ்டமாகும். எவ்வளவுதான் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்த போதிலும் தனது உள்ளம் அந்த விடயத்தை விரும்பாத போது அவனால் அந்த விடயத்திலே ஈடுபாட்டோடு செயற்பட முடியும். அல்லாஹு தஆலா சூழலை மிக அழகாக வைத்திருந்த போதிலும் ஒரு மனிதன் உள்ளத்திலே ரமலானிலே தராவிஹ் தொழுகை என்ற அந்த ஆர்வம், தொழ வேண்டும் என்ற ஆர்வம், தொழ வேண்டும் என்ற ஆசை, அந்த தொழுகையில் இருக்கின்ற அல் ஹலாவா சுவை, அந்த டேஸ்ட் அவனிடத்தில் வராத போது அதில் அலட்சியமாகத்தான், பொடுபோக்காகத்தான் இருப்பான். எனவே ரமலானில் அல்லாஹு தஆலா ரமலான் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் என்ற ஒரு நிலைமையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். எப்படி என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ரமலானிலே அல்லாஹு தஆலா எப்படி இருக்கிறான் என்றால், யன்துருல்லாஹு இலா தனாஃபுசிக்கும், அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எதில் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால், நோன்பு நோற்ற மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் போட்டி போடுகின்ற ஒரு நிலைமையை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப ஒரு மனிதன் உலகத்துல ஒரு வேலை செய்கின்ற போது, ஒரு விடயத்தை அவனை ஒரு யாராவது பார்த்து கொண்டிருந்தால் அவன் இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்வான். உதாரணமாக, என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை வீட்டில் ஒரு வேலை செய்கின்ற போது தாயோ தந்தையோ பார்த்து கொண்டிருந்தால் அவனுடைய ஆக்டிவ்னஸ், அவன் வேகமாக செய்கின்ற, சுறுசுறுப்பாக செய்கின்ற ஒரு நிலைமை கூடும். ரமலானிலே அல்லாஹு
தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நீங்கள் நோன்பு நோட்பதை பார்க்கவில்லை, அதற்கு அப்பால் நீங்கள் கியாமுல் லைல் தொழுவதை பார்க்கவில்லை, அதற்கு அப்பால் குர்ஆன் ஓதுவதை பார்க்கவில்லை, அதற்கும் அப்பால் இந்த ஒவ்வொரு இபாதத்களிலும் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலும் அல்லாஹ் உங்களில் எதை பார்க்கிறான் என்றால் தனாபுசிக்கும், நீங்கள் இன்னொருவரோடு போட்டி போடுவதை பார்க்கிறான். அப்ப ரமலானிலே நீங்கள் நோன்பை பாதுகாப்பதாக இருக்கலாம், ரமலானில் தராவீஹ் தொழுவதாக இருக்கலாம், ரமலானில் இரவில் நின்று வணங்குவதாக இருக்கலாம், ரமலானில் குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், ரமலானில் குர்ஆனை படிப்பதாக இருக்கலாம், ரமலானில் சதகா தர்மம் கொடுப்பதாக இருக்கலாம், ரமலானில் திக்ர் செய்வதாக இருக்கலாம், ரமலானில் அடுத்த மனிதனின் கஷ்டத்திற்கு உதவி செய்வதாக இருக்கலாம், ரமலானில் இஅ்திகாஃப் இருப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களிடம் எதனை பார்க்கிறான் என்றால் தனாஃபுசிக்கும், உங்களோடு இன்னொரு மனிதரோடு நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு நிலைமையை அடைய வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். ஒரு மனிதன் போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவன் எவ்வளவு பிராக்டிஸ் செய்த போதிலும், பயிற்சி எடுத்த போதிலும், போட்டியின் போது அவன் தன்னை செல்ஃப் மோட்டிவேஷன், தானாக தன்னை தூண்டாத வரைக்கும் அந்த போட்டியில் அவனால் வெற்றி பெற முடியாது. ஒருவர் தனது வியாபாரத்தில் எடுங்கள், எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அந்த தினத்திலே அவன் மும்முரமாக ஈடுபாட்டோடு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடாத போது அன்று அவனால் லாபம் அடைய முடியாது. ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஒரு மாணவன் அல்லது ஒரு இளைஞன் ஓட்ட போட்டியில் ஈடுபடுகின்ற ஒருவர் பல மாதங்களாக பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஓட்ட போட்டி பந்தயத்தின் போது அவனுடைய உள்ளம் சோர்வடைந்து விட்டால், அவன் தன்னுடைய செல்ஃப் மோட்டிவேஷன், இந்த போட்டியில் ஆட்களை பார்த்து விட்டு இவர்களோடு எனக்கு போட்டி போட முடியாது என்று தனது அந்த செல்ஃப் மோட்டிவேஷனில் இழந்து விட்டால் போட்டியிலே தோல்வி அடைவார். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ரமலானுக்கு முன்னர் எவ்வளவு பயிற்சி எடுத்து வந்த போதிலும் ரமலானில் உங்களோடு இபாதத்தில் போட்டி போடுகின்ற நிலைமையை உருவாக்குங்கள். அப்படி உருவாக்கினால் தான் அல்லாஹ்வுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறது. நாங்க எதை செய்ய வேண்டும் என்பதனை பின்னால் ஞாபகப்படுத்துகிறேன். இரண்டாவது சூழல், அல்லாஹ் தஆலா ரமலான் என்பதனை ஒரு தனாஃபுஸ், போட்டி நிலைமையோடு உள்ள ஒரு சூழலை அங்கு உருவாக்குகிறான். ரமலான் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. ரமலான் அன்றாட நாட்களில் இபாதத் செய்வதை போன்று சென்று நான் எனது வணக்க வழிபாடுகளை செய்கின்ற மாதம் அல்ல. அந்த மாதம் ஒரு போட்டியோடு கலந்து செல்லுகின்ற ஒரு மாதம் என்பதனை இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தை ஏனைய மாதங்களை விட வித்தியாசமாக சொன்னார்கள். வயுபாஹி, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா மூன்றாவதாக அடையாளப்படுத்தி சொல்லுகிறான். ஃபயுபாஹி, அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை, ரமலானில் போட்டியோடு இருக்கின்ற மனிதர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய வானவர்கள் மலக்குமார்களிடம் அல்லாஹ் தஆலா பெருமை பேசுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறான். அப்ப ரமலான் மூன்றாவது விடயம் என்னென்றால், அல்லாஹ் தஆலாவின் படைப்புகளிலே மிக உயர்ந்த படைப்பு வானவர்கள், மலக்குமார்கள். மலக்குமார்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா பெருமை பேசுகின்ற, சிலாகித்து பேசுகின்ற மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் பேசுகின்ற அந்த நேரத்திலே என்னுடைய பேரும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு மாதம். இப்ப நாங்கள் உலகத்திலே எங்களுடைய ஒரு சபையிலே பேசப்படுகின்ற போது நானும் அந்த இடத்தில் ஒருவனாக இருந்து விட வேண்டும்,
எனது பெயரும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், நானும் இந்த ஊரிலே ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதை போன்று அல்லாஹு தஆலா ரமலானில் ஒவ்வொரு நாளும் வானவர்களிடத்தில், மலக்குமார்களிடத்தில் இப்படியான மனிதர்களை, முன்னே சொன்ன போட்டியோடு இருக்கின்ற மனிதர்களை அல்லாஹு தஆலா சிலாகித்து பேசுகிறான், புகழ்ந்து பேசுகிறான், பெருமை பாராட்டி பேசுகிறான். பேசுகின்ற அந்த பட்டியலிலே நானும் நீங்களும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மாதம் அப்படி மலக்குமார்களிடம் அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துகின்ற ஒரு மாதமாக சொல்கிறார். அப்ப அந்த நாட்களிலே அல்லாஹ் பேர் சொல்லி அழைக்கின்ற மாதம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களை வானவர்களிடத்திலே பேர் சொல்லி அழைக்கின்ற ஒரு மாதம். அப்ப அந்த மாதத்திலே அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் மலக்குமார்களின் சபையில் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டுமாக இருந்தால், அந்த மாதத்திலே என்னுடைய செயற்பாடுகள், என்னுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை ஒரு கணம் நானும் நீங்களும் ரமலானுக்கு முன்னரே அதற்கான தயார்படுத்தலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவது இந்த மாதம் தொடர்பாக மிக முக்கியமாக சொல்ல இருப்பது. நான்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை சொல்லுகின்ற போது அல் அஜ்ருல் முதாஃப், பல இரட்டிப்பான நன்மை நிறைந்த மாதம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அந்த மாதத்துடைய நன்மை நிறைந்த மாதம், அது இரட்டிப்பு. வேறு எந்த மாதத்திலும் நன்மைக்கான இரட்டிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அங்கு அந்த முதாஃப் என்று சொல்லுகின்ற போது 1, 2 என்று அல்ல, அது 700 மடங்கு வரைக்கும் நன்மையுடைய இரட்டிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த மாதம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு சந்தைக்கு சென்று வருகின்ற ஒரு மனிதர் சந்தையிலிருந்து திரும்புகின்ற போது, உதாரணமாக நாம் ரமலான் முடிந்து பெருநாளைக்காக ஆடைகளை வாங்குவதற்காக ஒரு கடை தெருவுக்கு செல்கிறோம், ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு செல்கிறோம். சென்று நாங்கள் திரும்பி வருகின்ற போது நினைத்து சென்றதை விட அதிகமாக ஆடைகளை வாங்கி வருவோமா அல்லது குறைத்து வருவோமா? எப்போதும் எங்களுடைய மனிதனுடைய நிலைமை நினைத்து செல்வதை விட சில போது நாம் வருகின்ற பைகள், பேக்குகள் அதிகமாகத்தான் இருக்கும். இது ஒரு நாள் சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக செல்லுகின்ற நாம் எங்களுடைய பைகளை அதிகப்படுத்தி நிறைத்து கொண்டு வருகிறோம் உலக வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சந்தோஷத்திற்காக. அல்லாஹு தஆலா மறுமைக்காக வருடத்தில் ஒரு மாதத்தை, மறுமைக்கான கட்டுச்சாதத்தை தயார்படுத்துகின்ற அந்த பையை நிரப்புவதற்கான ஒரு மாதமாக ரமலானை எங்களுக்கு அல்லாஹு தஆலா தருகிறார். ரமலான் முடிந்து ஷவ்வாலின் முதல் நாள் காலையாகி சுபஹ் நேரத்தில் எழும்புகின்ற போது என்னால் சொல்ல முடியுமாக இருக்க வேண்டும், என்னுடைய இந்த ரமலான் இத்தனை அளவுக்கு நான் நன்மை என்ற பேகினால் மறுமையில் ரய்யான் என்ற சுவர்க்கத்தின் வாயில் நுழைவதற்காக என்னுடைய பைகள் இத்தனை பைகள் நிரம்பி இருக்கிறது. இத்தனை இரட்டிப்பான நன்மைகளினால் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை தந்திருக்கிறான், நான் அதனை நிரப்பி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியுற வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது அந்த மாதத்தை சொல்லுகிறார்கள். ஐந்தாவது அல் அமாலுல் ஹைரியா, அதிகமாக நன்மைகள் செய்கிற மாதமாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி மிக பிரதானமாக இந்த மாதத்தை 5 ஹதீஸ்களின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக இந்த மாதத்தை 5 பிரதானமான பரப்புகளினால் இந்த மாதம் எங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு தந்திருக்கிறது. இந்த மாதம் எங்களுக்கு மிக அழகாக அலங்கரித்து அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக சொல்லுகின்ற போது இந்த மாதத்தை ஆரம்பமாக வரவேற்கின்ற நிலையிலே 2 விதமாக சொல்லியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது சொல்லுகிறார்கள், நபி தோழர்களை நோக்கி, கத் ஜாஅக்கும் ஷஹ்ருன் ரமலான், உங்களை நோக்கி ரமலான் மாதம் வருகிறது என்று சொல்லி அந்த மாதம் எப்படி வரவேற்கப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மாதம் ஷஹ்ருன் அதீமுன், முதலாவது சொல்லுகிறார்கள் ஷஹ்ருன் அதீமுன், அது ஒரு கண்ணியமான மார்க்கம், ரெஸ்பெக்டான ஒரு மார்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை சொல்லுகின்ற போது அது உங்களுடைய விருந்தினராக சொல்லுகிறார்கள். உங்களை நோக்கி ஒரு கெஸ்ட் வருகிறார்,
அந்த கெஸ்ட் யார் என்றால், அந்த விருந்தாளி யார் என்றால், ரெஸ்பெக்டான, கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய, மதிப்பு கொடுக்கப்பட வேண்டிய அந்த விருந்தாளி உங்களை நோக்கி வந்திருக்கிறார் என்று முதலாவது ஒரு பகுதியாக சொல்கிறார். இப்ப நாங்க இந்த மாதம் உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணப்பட வேண்டிய, கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விருந்தினர், ஒரு கெஸ்ட் எங்களை நோக்கி வருவதாக இருந்தால் சாதாரணமாக நாங்கள் எப்படி தயாராகுவோம்? அங்கு உயர்ந்ததாக பார்த்தால் எமது இந்த பிரதேசத்திற்கு அல்லது எமது நாட்டின் ஜனாதிபதி எங்களை நோக்கி வருகிறார் என்றால் நாம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் இருந்து அந்த ஜனாதிபதி என்ற விருந்தாளியை வரவேற்பதற்கு நாங்கள் தயாராகும்? அல்லது ஒரு பிரதேசத்தின் கவர்னர் எங்களை நோக்கி வருகிறார் என்றால் அந்த வருகை, அந்த நிகழ்வு எப்படி பிரகாசமானதாக, மக்கள் மத்தியில் வரவேற்கத்தக்கதாக, மக்கள் மத்தியில் அந்த நாள் என்பது மிக ஆழமாக உள்ளத்தில் பதிந்து மறக்கடிக்கப்படாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பௌதீக ரீதியாக எத்தனையோ தயார்படுத்தலை நாங்கள் செய்வோம். அதே நேரத்திலே நாம் அவரை வரவேற்கின்ற நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் எந்த விதத்திலும் தவறான, பிழையான, பொருத்தமற்ற சொற்பிரயோகங்கள் வந்து விடாமல் இருப்பதற்கு எத்தனை தடவைகள் பேசுகின்ற வார்த்தைகளை எழுதி எழுதி நாங்கள் தயாராகுவோம். அந்த நேரத்திலே உள ரீதியாக வரவேற்கப்பட வேண்டிய அந்த விருந்தினர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் அலங்கார வேலைகள் எத்தனை செய்திருப்போம். இப்படி எல்லா வகையிலும் பௌதீக ரீதியாக, அதே மாதிரி உள ரீதியாக அந்த விருந்தினரை வரவேற்பதற்காக நாங்கள் எத்தனையோ ஏற்பாடுகளை மிக அழகாக பல நாட்களுக்கு முன்னிருந்து நாங்கள் செய்கின்றோம். அல்லாஹ்விடம் இருந்து வருகின்ற ஒரு விருந்தாளி, ஷஹ்ரு ரமலான், அல்லாஹ்விடம் இருந்து வருகின்ற ஒரு விருந்தாளி. அதுவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது அது கண்ணியமான ஒரு விருந்தாளி. அந்த கண்ணியமான விருந்தாளியை நீங்கள் மிகச்சரியாக நீங்கள் மதிப்பு கொடுத்து அதனை வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தை வரவேற்கின்ற, அந்த மாதத்திற்குரிய முழுமையான கண்ணியத்தை கொடுத்து, மதிப்பை கொடுத்து, ரெஸ்பெக்டை கொடுத்து நீங்கள் அந்த மாதத்தை, அந்த விருந்தாளியை திருப்பி அனுப்புவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனைத்தான் சொன்னார்கள். பல இபாதத்களின் மூலமாக அடையாளப்படுத்தினார்கள். நாம் பட்டியல் போட்டால் ரமலானிலே நோன்பு இருக்கிறது. ரமலானிலே அது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனோடு உடனான உறவு இருக்கிறது. அந்த மாதம் இரவு நேர தொழுகைக்கான ஒரு மாதம், அந்த மாதம் திக்ருக்குரிய ஒரு மாதம், அந்த மாதம் சதகாக்குரிய ஒரு மாதம், அந்த மாதம் ஏழை மக்களுக்கான கஷ்டத்தை உணர்ந்து உதவி செய்கின்ற ஒரு மாதம், அந்த மாதம் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கிற உறவை பலப்படுத்துகின்ற மாதம், அந்த மாதம் பாவ மன்னிப்பை பெறுகின்ற மாதம், அந்த மாதம் நரக விடுதலை பெறுகின்ற ஒரு மாதம், அந்த மாதம் அல்லாஹ்வின் அருள்களை எல்லாம் பெறுகின்ற மாதம். இப்படி அந்த விருந்தாளியை நாங்கள் கண்ணியப்படுத்துவது என்பது இந்த எல்லா அமல்களின் மூலமாக நாங்கள் ஒரு போட்டி தன்மையோடு இபாதத்களில் ஈடுபட்டுத்தான் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப நாங்க இந்த மாதம் எங்களுக்கான ஆன்மீக ரீதியான மேம்படுத்தலை எங்களிடத்தில் ஏற்படுத்துகிறது என்றால், நாங்கள் முதலாவதாக நோன்பு என்ற அந்த நோன்பை நோட்கின்ற போது எப்படியான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக காட்டியிருக்கிறார். ஒரு நோன்பை சொல்லுகின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பை நீங்கள் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்று நோன்பு திறக்கின்ற போது அந்த நோன்பு எந்த பாவ கரைகளையும் செய்யாது, எந்த தீமைகளையும் செய்யாது, அந்த நோன்பு முழுமையாக அல்லாஹ்வை நெருங்கிய நோன்பாக இருந்தால் அந்த நோன்பிற்கான கூலியை சொன்னார்கள் 70 வருடங்கள் நரக விடுதலை, நரகத்தை விட்டு தூரமாகின்ற அளவுக்கு அந்த நோன்பிற்குரிய கூலி இருக்கிறது என்று சொன்னார். வந்த கூலியை பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய நோன்பு சஹர் சாப்பிட்டதிலிருந்து சூரியன் மறைந்து நோன்பு திறக்கின்ற நேரம் வரைக்கும் அவன் பசித்திருப்பதோடு தாங்கித்திருப்பதோடு அந்த நோன்பு முடிந்து விடக் கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமலு பிஹி, யார் அந்த நோன்பு நோற்ற நிலையில் தன்னுடைய மிக முக்கியமாக சொன்னார்கள் நாவை பாதுகாக்கவில்லையோ,
நாவினால் பொய் பேசுவதை தவிர்த்து கொள்ளவில்லையோ, நாவினால் மோசமான வார்த்தை பேசுவதை தவிர்த்து கொள்ளவில்லையோ, நாவினால் அவர் தன்னை பாதுகாத்து கொள்ளாத நிலையில் அந்த நோன்போடு இருந்தால் அவர் பசித்தும் தாகித்தும் இருந்த கூலியை தவிர வேறு எதனையும் அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள். அப்ப நோன்பு என்பது மனித உறுப்புகளால் நோன்பு நோக்க வேண்டும். வெறுமனே அவன் தாகித்தும் பசித்தும் இருப்பதனால் நோட்பதல்ல. அவனுடைய எல்லா உறுப்புகளும் நோன்பு நோற்றால் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அவனுடைய கண் பாதுகாப்பு பெற வேண்டும், அவனுடைய நாவு பாதுகாப்பு பெற வேண்டும், அவனுடைய கைகள் பாதுகாப்பு பெற வேண்டும், அவனுடைய கால்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். இப்படி அவன் பகல் நேரத்தில் நோன்பு நோற்று மக்களோடு மக்களாக கலந்து வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் நோன்பில் தன்னை முழுமையாக பாதுகாத்து கொண்டு நோன்பை அல்லாஹ்விடத்தில் திறக்கின்ற போது, ஒப்படைக்கின்ற போது 70 வருடங்கள் நரகத்திலிருந்து தூரமாகிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த நரக விடுதலை என்ற கூலியை கொடுக்கின்றான். இன்னொரு புறத்திலே ரய்யான் என்ற சுவர்க்கத்தில் தனக்கான ஒரு இடத்தை அந்த நோன்பாளிக்கு தயார்படுத்துகிறான். எனவே முதலாவது நாங்கள் அந்த ரமலானிலே ஆன்மீக ரீதியாக எங்களை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த நோன்பை மிகச் சரியாக நோக்க வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனுடனான உறவை நாங்கள் மிக அதிகமாக பலப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ரமலான் என்றாலே ஷஹ்ரு ரமலான், ரமலான் என்பதே உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆன் இறங்கிய மாதம் என்றால் ரமலான் ஒரு விருந்தாளி. அந்த விருந்தாளி எந்த மாதம்? குர்ஆன் இறங்கிய மாதத்தின் விருந்தாளி. எனவே குர்ஆனின் மூலமாக நீங்கள் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். கடைசி ரமலானிலே 2 முறை குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓதி காண்பித்து கற்றிருக்கிறார்கள். குர்ஆனிலே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரமலானிலே பார்க்கிறான், குர்ஆனிலே ஒரு போட்டியோடு இருக்க வேண்டும். அப்ப நான் குர்ஆனிலே ஓதுவதில் எந்த அளவு தூரம் வருகின்ற ரமலானிலே என்னை இறைவனோடு தொடர்படுத்த போகிறேன், நான் தினமும் எப்படி குர்ஆன் ஓத போகிறேன், குர்ஆனை ஒரு நாளைக்கு என்னால் ஒரு முறை ஒரு ஜுஸுவை ஒரு நாளைக்கு ஓதி முடிக்க முடியுமா, அல்லது 2 ஜுஸு ஓதி முடிக்க முடியுமா, அல்லது 3 ஜுஸுக்களை ஓதி முடிக்க முடியுமா? வரலாற்றிலே பார்க்கின்ற போது ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்களை ஓதியவர்கள் இருக்கிறார்கள். ரமலான் முழுவதும் 60 குர்ஆன்களை ஓதி முடித்தவர்கள் இருக்கிறார்கள். ரமலான் முழுவதும் 30 குர்ஆன்களை, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடித்தவர்கள் இருக்கிறார்கள். ரமலானிலே 15 குர்ஆன் ஓதி முடித்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போது நான் எந்த போட்டியாளர்கள் இருக்க போகிறேன்? ரமலானிலே நான் அல்லாஹ் தஆலா போட்டியாளரை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப என்னுடைய நிலைமை அந்த போட்டியாளர்களின் பட்டியலில் ஒவ்வொரு நாளும் ரமலானிலே போகுமா இல்லையா? சாதாரணமாக நான் மிகச் சரியாக இறை தொடர்பை பலப்படுத்துவதற்கு இப்போது என்னுடைய குர்ஆனுக்கும் எனக்கும் இடையிலான உறவில் ஓதுகின்றேன். ஓதுதல் என்பதில் எப்படி தயார்படுத்துவது? சாதாரணமாக ஒரு மனிதன் 5 நேர தொழுகையின் போது 15 நிமிடங்களை முன்னர் 10 பின்னர் 5 ஒரு நேர தொழுகையில் 15 நிமிடங்களை ஒதுக்கினால் அவனால் சாதாரணமாக ஓதக்கூடிய ஒரு மனிதனால் ஜுஸுவை அவனால் ஓத முடியும். அப்ப 5 நேர தொழுகையிலும் அவன் சாதாரணமாக நேரத்தை ஒதுக்கினால் 1.25 ஜுஸு அவனால் 5 நேர தொழுகையில் ஓத முடியும். அதனை தாண்டி அவர் இரவு நேரத்திலோ அல்லது அதிகாலை சுபஹ் தொழுகையின் பின்னர் அவர் ஒரு மணித்தியாலம் சூரியன் உதயமாகுவதற்கு இருக்கிறது, அந்த நேரத்தையும் பயன்படுத்தினால் ஒரு நாளைக்கு சாதாரணமாக 3 மணித்தியாலங்களை குர்ஆன் ஓதுவதற்காக ரமலானில் ஒதுக்கினால் அவனால் 3 ஜுஸுக்களை ஓத முடியும். அப்ப ரமலானிலே அவனால் 3 குர்ஆன்களை சாதாரணமாக அவனால் ஓதி முடிக்க முடியும். இப்போது அல்லாஹ்விடத்திலே ஒரு குர்ஆன் ஓதுகின்ற ஒரு மனிதனோடு போட்டி போட்டு 3 குர்ஆனை ஓதுகின்ற ஒரு மனிதனாக அவனால் மாற முடியும். இப்படி நாம் நேரத்தை ஒரு 24 மணித்தியாலத்தில் எங்களுடைய வியாபார நடவடிக்கைகள், குடும்ப செயற்பாடுகள், எங்களுடைய ஓய்வு, உடல் தேவைகள், இவைகள் அனைத்தையும் நாங்கள் 21 மணித்தியாலத்துக்கு கொடுத்து விட்டு வெறும் 3 மணித்தியாலத்தை இறைவன் போட்டி போடுகின்ற, இறைவன் வானவர்களிடத்திலே பேசுகின்ற
என்னுடைய பெயரை சொல்லி பெருமை பாராட்டுகின்ற அந்த மாதத்தில் என்னால் 24 மணித்தியாலங்கள் வாழ வைத்து இறைவனுக்கு 3 மணித்தியாலத்தை கொடுப்பதற்கு என்னால் முடியாவிட்டால் என்றால் என்னை போன்ற ஒரு நன்றி உள்ள அடியான், நன்றி செலுத்துவதற்கு தவறுகின்ற ஒரு அடியான் யாரும் இருக்க முடியாது. எனவே நாங்கள் அல்லாஹு தஆலா எனக்காக என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு நான் என்னை சரியாக கொடுப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இது குர்ஆனுடனான உறவை பார்க்கின்ற போது, குர்ஆனை படிக்கின்ற இடத்திலே, எமது பள்ளிகளிலே குர்ஆனை படிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவதற்கு தஜ்வீதை படிக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடிய ஹிஸ்ப் மஜ்லிஸ்கள் இருக்கிறது. குர்ஆனை நாம் வீட்டிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குர்ஆனை மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதன் மூலமாக குர்ஆனை கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்து குடும்பமாக இருந்து அல்லாஹ்விற்கு அந்த ரையான் என்ற சுவர்க்கத்திற்கு குடும்பமாக நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பமாக அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் குர்ஆனின் மூலமாக குடும்பமாக நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் எங்களுக்கு வீட்டிலே நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மிக அழகாக கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்து பள்ளியில் ஹிஸ்ப் ஓதுவது போன்று ஏன் நாங்கள் வீட்டிலே ஓத முடியாது? அப்ப குடும்பமாக இருந்து குர்ஆனை கண்ணியப்படுத்தி எனது குடும்பம் இந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறது என்று ஏன் நான் மகிழ்ச்சி உறக்கூடாது? ஏன் நான் மகிழ்ச்சி அடையக்கூடாது? ஏன் அந்த சந்தோஷத்தை நான் அடையக்கூடாது? நாம் பள்ளியை நோக்கி செல்கிறோம், இன்னொரு இடத்தில் இருந்தால் நோக்கி செல்கிறோம். நான் வாழுகின்ற எனது வீட்டு சூழலிலே ஏன் நாங்கள் உட்கார்ந்து இருந்து எல்லோருமாக இருந்து குர்ஆனை அப்படி ஓதுகின்ற விடயத்திலே கவனம் செலுத்த முடியாது? சிறு சூறாக்களில் மொழிபெயர்ப்புகளை வாசித்து அதில் புரிந்து கொள்ள முடியுமான கருத்துக்களை புரிந்து உள்ள அமைதியை எங்களுக்கு பெற முடியாது. குர்ஆனின் மூலமாக உள்ள அமைதி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஏன் எங்களை அதனை செய்ய முடியாது? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆனை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளதுவா? திரை போட்டு அல்லது லொக் போட்டு மூடப்பட்டிருக்கிறதுவா? அப்படியான நிலைமையில் எங்களுடைய உள்ளங்கள் இல்லை. அப்ப நாங்கள் குடும்பமாக இருந்து அல்லாஹ்வை குர்ஆனின் மூலமாக நெருங்குகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் மிகச்சரியாக ரமலானிலே கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே குடும்பமாக நரக விடுதலை பெற்று குடும்பமாக ரையான் என்ற சுவர்க்கத்திற்கு நுழைவதற்கு நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இது போன்றுதான் மிக முக்கியமான ஒன்று இரவு நேர தொழுகை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே இரவு நேர தொழுகையை 3 விதமாக நபி அவர்கள் அடையாளப்படுத்தி சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், யார் இரவிலே 10 வசனங்களை ஓதி தொழுகிறாரோ, 10 வசனங்களை யார் ஓதி தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே பொடுபோக்கானவர் என்று எழுதப்பட மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேலஸானவர் என்று அவர் தன்னுடைய பெயரிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார். அல்லாஹ்விடத்திலே அந்த நிலைமையிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 100 வசனங்கள் ஓதி தொழுகிறாரோ அந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமான ஒரு அடியாராக அடையாளப்படுத்துகிறார். மூன்றாவது சொன்னார்கள், 1000 வசனங்கள் ஓதி தொழுகின்றவர், இந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இரவு நேர தொழுகையிலே விரும்புகின்ற தொழுகை அந்த தொழுகை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் வீங்குகின்ற நிலைமைக்கு தொழுது இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று அப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எத்தனையோ ரமலானை சந்தித்தவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எனது ஆயுளிலே 30, 40, 50 வருடமாக இருக்கிற நான் சுமார் 30 வருடங்களுக்கு அதிகமாக ரமலானை சந்தித்து வாழ்ந்திருக்கிறேன். ஒரு தடவையாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை சொல்லப்படுகிற இந்த ஹதீஸ் 1000 வசனங்களை ஊதி நான் தொழுது இருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையோடு தக்பீர் கட்டினார்கள். நான் நபி அவர்களை நினைவுபடுத்தும் வரைக்கும் அவர்கள் தொழுதார்கள். சுபஹுடைய நேரம் நெருங்குகின்ற போது, ஸஹரை நினைவுபடுத்துகின்ற போதுதான் 2 ரக்காத்தை சலாம் கொடுத்து விட்டு அவர்கள் தொழுகையை முடித்தார்கள் என்று. வருடத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு மிக அழகாக இந்த மாதத்தை சொல்லுகிறார்கள். இந்த மாதம் இரவு நேர தொழுகையால் அலங்கரிக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள்,
அவர்கள் எப்படி அந்த மாதத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள்? அவர்கள் 1000 ரகாத்துக்களை தொழுது 1000 வசனங்களை ஓதி அந்த நாட்களிலே அந்த இரவுகளை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். நாங்கள் ஆயுள் முழுவதும் அப்படி செய்ய முடியாவிட்டாலும், 30 ரமலானில் செய்ய முடியாவிட்டாலும், ஒரு ஆயுளில் ஒரு முறையாவது 1000 வசனங்களை ஓதி தொழுவதற்கு, நபி அவர்களின் சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரமலான் அத்தகைய அருளை பொருந்திய மாதம், ஷஹ்ருன் முபாரக், அருள் பொருந்தி வருகின்ற மாதம் என்றால், கண்ணியமிக்க ஒரு விருந்தாளி கொண்டு வருகின்ற எல்லா அருள்களையும் நான் பெற்ற நிலையில் தான் அவரை திருப்பி அனுப்ப வேண்டும். ஒரு நாளும் ஒரு விருந்தாளி வீட்டிற்கு வருகின்ற போது, ஒரு விருந்தாளி ஒரு சபைக்கு வருகின்ற போது, அவர் கொண்டு வருகின்ற அருள்களை எல்லாம், கிஃப்ட்கள் எல்லாம், அன்பளிப்புகளை எல்லாம் திருப்பி கொண்டு போவதில்லை. ரமலான் எத்தனையோ அருள்களை எல்லாம் சுமந்து வருகிறது, எத்தனையோ நன்மைகளை எல்லாம் சுமந்து வருகிறது, எத்தனையோ கூலிகளை எல்லாம் சுமந்து வருகிறது. அது திரும்பி செல்லுகின்ற போது எனக்கு கிடைக்காமல் நான் அதனை திருப்பி அனுப்புகிறேன் என்றால், என்னை போன்ற ஒரு நஷ்டவாளி இருக்க முடியாது. என்னை போன்ற ஒரு நஷ்டமடைந்த ஒரு மனிதன் இருக்க முடியாது. நபிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பரில் ஏறுகின்ற போது, யார் ரமலானை அடைந்து அதன் அருள்களை பெற்றுக் கொள்ளவில்லையோ, ரமலான் அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ, அவன் நஷ்டவாளி என்று சொன்னதற்கான காரணம், ஒரு விருந்தாளி கொண்டு வருகின்ற அருளை, அன்பளிப்பை திருப்பி கொண்டு போகின்ற நிலைமைக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் இறுதியிலே சொன்னது அதுதான். யார் அதனுடைய நலவுகளை எல்லாம் தடுத்துக் கொள்கிறாரோ, அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த நலவை பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று எச்சரித்தார்கள். ரமலானிலே இரவு நேர தொழுகையை நான் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். எப்படி, எத்தனை வசனங்களை ஓதி நான் தொழுவது, எவ்வளவு நேரம் என்று தொழுவது, எப்படி அந்த தொழுகையை என்னுடைய ஆன்மா விருத்தி அடைகின்ற அளவுக்கு நான் தொழுவது. ஒரு மனிதன் அமைதியான நேரத்திலே தனிமையாக இரவின் நடுநிசையில் எழுந்து தொழுகின்ற போது அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்குகின்ற சந்தர்ப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வானவர்கள் அடிவானத்திற்கு இறங்குகிறார்கள். மலக்குமார்கள் ரமலானிலே தங்களுடைய இறக்கைகளை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நான் அல்லாஹுவை நின்று வணங்குகின்ற போது எனது உள்ளம், ஆன்மா விருத்தி அடைகிறது, எனது உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது, எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது, எனது உள்ளம் அமைதி அடைகிறது. அந்த அமைதியோடு அடுத்த நாள் வாழ்க்கையை தொடங்குகின்ற போது அது பரக்கத் நிறைந்ததாக, அருள் நிறைந்ததாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அமல்களாக ரமலானிலே நாங்கள் பட்டியல் போட்டு பார்க்கின்ற போது, எல்லா அமல்கள் மூலமாகவும் ரமலானை நாங்கள் மிகச் சரியாக கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி கண்ணியப்படுத்தித்தான் ஒரு மனிதன் ரமலானை ஷவ்வால் பிறை தோன்றுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே திருப்பி அனுப்புகின்றவனாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரமலானில் ஒரு மனிதனுக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று, நோன்பு திறக்கின்ற நேரத்திலே அவன் அடைகின்ற மகிழ்ச்சி. இரண்டாவது, ரமலான் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா அருள்களையும் அவன் பெற்றெடுத்து அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் சந்திக்கின்ற போது அவனுக்கு அல்லாஹு தஆலா, இதோ ரமலானின் மூலம் உனக்கு ரயான் என்ற சுவர்க்கம் இருக்கிறது என்ற சுப செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அடைகின்ற மகிழ்ச்சி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சி எங்களில் எத்தனை பேருக்கு கிடைக்க போகிறது? நோன்பு திறக்கின்ற நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம். தாகத்தோடு பசியோடு இருந்து தண்ணீர் அருந்துகின்ற போது, குளிரான தண்ணீர் உடம்பில் போகின்ற போது ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மகிழ்ச்சி, அதை விட பன்மடங்கான அந்த மகிழ்ச்சி மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது எனக்கு ரமலானின் மூலமாக மிக முழுமையாக கிடைக்கும் என்ற உறுதியோடு ரமலானை நாங்கள் பயன்பெற வேண்டும். அப்படி பயன்பெறுவதற்கு திட்டமிடுகின்ற போதுதான் ரமலானிலே ஆத்ம விருத்தி அடைந்தவர்களாக, ஆன்மீக மேம்பாட்டை அடைந்தவர்களாக நாம் நிச்சயமாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானை மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே ரமலான் எங்களுக்கு எல்லா வகையான தயார்படுத்தலை தந்த போதிலும் அந்த ரமலானிலே மனிதர்கள் பலவீனராகி விடுவார்கள், மனிதர்கள் பொடுபோக்காகுவார்கள். ஷைத்தான் விலங்கிடப்பட்ட போதிலும் கூட மனிதர்கள் தன்னுடைய உள்ளத்தை பண்படுத்தாத மனிதர்களாக ரமலானை சந்தித்தால் அவர்கள் நஷ்டமடைவார்கள். அதனை நபி அவர்கள் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு இல்லல் ஜூஉ வல் அதஸ். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அருள்களை எல்லாம் செய்து, சுவர்க்கத்தின் வாயில்களை திறந்து நரகத்தின் வாயில்களை எல்லாம் மூடி, ஷைத்தானை விளங்கிட்டு 1000 மாதங்களை விட சிறந்த இரவையும் வைத்து எத்தனையோ நோன்பாளிகள்
தாகித்தும் பசித்திருந்த கூலியை தவிர வேறு எதனை அடைய மாட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் தான் அதற்கு காரணம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னராக ஷாபானிலிருந்து அல்ல ரஜபிலிருந்து அந்த ரமலானில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, அந்த ரமலானில் இறை தொடர்பை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த ரமலானில் மிக உயர்வான கூலியை பெற வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து தயாராகுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். எனவேதான் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, ரமலானுடைய தலைப்பிறை காணுகின்ற நேரத்திலே, தென்படுகின்ற நேரத்திலே ஒரு வானவர் இப்படி அழைக்கிறார், யௌம யுனாதில் முனாதி. ஒரு வானவர் முதலாவது பிறை தென்படுகின்ற போது இப்படி கூப்பிடுகிறார், இப்படி அறைகூவல் இருக்கின்றார், இப்படி மனிதர்களை நோக்கி சொல்கிறார், யா பாகியல் கைரி. இப்போது வரைக்கும் ரமலானின் முதல் பிறை தென்படுகின்ற இந்த நேரம் வரைக்கும் நன்மையில் தன்னுடைய காலத்தை கழித்தவர்களே, வாழ்க்கையே ரஜபிலும் ஷாபானிலும் அதற்கு முற்பட்ட காலங்களில் நன்மை என்று நன்மை நன்மை என்று உங்களுடைய வாழ்க்கையை நன்மையின் பால் கழித்தவர்களே, நன்மையில் போட்டி போட்டவர்களே, நன்மையின் பால் விரைகின்றவர்களே, யா பாகியல் கைர் அப்ஷிர், உனக்கான சுப செய்திக்குரிய காலம் வந்து விட்டது, அந்த சுப செய்தியை நீ பெற்றுக்கொள் என்று அந்த வானவர் பிரார்த்திக்கின்றார். அந்த வானவர் பிரார்த்திக்கின்ற நேரத்திலே நானும் நீங்களும் அந்த பிரார்த்தனைக்குரியவர்களாக ரமலானின் முதல் நாள் தோன்றுகின்ற போது தென்படுகின்ற போது இருந்தால் வானவருடைய பிரார்த்தனைக்கு உள்ளாகுவோம். அப்போது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வானவர்களின் பிரார்த்தனையின்படி பண்படுத்தப்பட்ட உள்ளமாக ரமலானில் நுழைவோம். ரமலானின் அனைத்து நன்மைகளையும், அனைத்து அருள்களையும், அனைத்து சுப செய்திகளையும் பெற்றுக்கொண்டு நல்ல மனிதர்களாக வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே வானவர் இன்னொரு பிரார்த்தனை சொல்கிறார், அதற்கு முன்னர் ரமலானின் முதல் புரை தென்படுவதற்கு முன்னர் இருந்த காலத்திலே தீமையின் பால் விரைந்தவனே, உன்னுடைய வாழ்க்கையில் கவனீனமாக நடந்தவனே, நேரத்தை வீணடித்தவனே, நீ எந்த இறைவனை நெருங்குகின்ற விடயத்தில் ஈடுபடாத மனிதனே, இது உனக்கான காலம் அல்ல. அக்ஸிர், நீ உனது செயலை குறைத்துக்கொள், நீ அதற்குரிய நேரம் அல்ல என்று அந்த வானவர் இரண்டு மனிதர்களையும் அந்த ரமலானின் முதல் குறை தென்படுகின்ற போது அறைகூல் விடுகின்றார், அழைக்கின்றார். இப்போது நாங்கள் சிந்திப்போம். இப்போது ஷாபானில் இருக்கிறோம், ரமலானும் இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது. அந்த ரமலானின் முதல் பிறை தென்படுகின்ற போது நானும் நீங்களும் இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் அந்த நாளிலே அந்த வானவரின் முதலாவது அழைப்பிற்கு உள்ளானவராக நான் என்னை தயார்படுத்த போகிறேனா, இரண்டாவது கவலையாக சொல்லுகின்ற அந்த அழைப்பிற்கு உள்ளவனாக நான் இருக்க போகிறேனா என்று நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய ஆன்மாதான் அதனை தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் இப்போது பரிசுத்தமான நிலையில் இருந்தால்தான் இந்த மாதத்தில் நாங்கள் மிகச்சரியாக நன்மையை நோக்கி எங்களுடைய நேரங்களை நாங்கள் மிகச்சரியாக பயன்படுத்துவோம், எங்களுடைய முயற்சிகளை பயன்படுத்துவோம், எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நல்ல எண்ணங்களை நோக்கி நாங்கள் நன்மையை நோக்கி உள்ளங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருப்போம். அந்த நிலையில் ரமலானை சந்திக்கின்ற போது அங்கிருக்கின்ற சுப செய்திகள் எங்களுக்கு இலகுபடுத்தப்பட்டு கிடைக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தர இருக்கிறான். அதற்கு மாற்றமாக இந்த மாதத்திலே கவனஈனமாக, பொடுபோக்காக, வீணாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு கை செய்தப்பட்ட நிலையிலே ரமலானின் முதல் நாள் சந்திக்கின்ற போது அந்த வானவர் இரண்டாவது சொல்லுகின்ற, இரண்டாவது அறைகூவல் விடுகின்ற, அழைப்பு விடுகின்ற நிலையில் நாங்கள் ரமலானை சந்தித்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த நிலையில் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அருள் பொருந்திய நாட்களை தந்திருக்கிறான். அருள் பொருந்திய நிலையில் எங்களை அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். எங்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், எங்களை விரும்புகிறான். அதனால் தான் இப்போது எங்களுடைய நேரத்தை இறைவன் விரும்புகின்ற இப்படியான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். இது போன்று ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு இறைவன் விரும்புகின்ற, அல்லாஹ் தஆலா நேசிக்கின்ற, அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கின்ற விதத்திலே இந்த நாட்களை நாங்கள் மிகச்சரியாக நாங்கள் ஈடுபடுத்தி ரமலானின் முதல் நாளிலே முதல் அழைப்பிற்குரியவர்களாக, சுப செய்திக்குரிய மனிதர்களாக எங்களை நாங்கள் அந்த ரமலானிலே கால் எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் மக்கள் பொடுபோக்காக இருப்பார்கள், அவர்களை அறியாமல் இந்த நாட்கள் மிக வேகமாக கடந்துவிடும். எனவே நீங்கள் மிக கவனமாக இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்களை நாங்கள் கவனஈனமாக்கி விடாமல் ஷாபானை மிகச்சரியாக பயன்படுத்தி ரமலான் முதல் பிறை தென்படுகின்ற போது வானவரின் அந்த முதல் அழைப்பிற்குரியவர்களாக மாறி 30 நாட்களிலும் இருக்கின்ற சுப செய்திகள், அருள்கள், நன்மைகள் அனைத்தையும் பெற்று மிகச்சரியாக நரக விடுதலை பெற்று நாம் அனைவரும் அந்த ரய்யான் என்ற சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய
அந்த ரயான் என்ற சுவர்க்கத்தின் எங்களுக்கான இருப்பிடத்தை மறுமையில் தயார்படுத்த வேண்டும். நாம் மாத்திரமல்லாமல் எமது குடும்பங்களாக அந்த இடத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த ரமலானை நாங்கள் மிகச்சரியாக ஆன்மீக ரீதியாக எங்களை மேம்படுத்தி, எங்களை மிகச்சரியாக உள ரீதியாக பக்குவப்படுத்தி, இபாதத்களால் அலங்கரித்து, எமது செயற்பாடுகளும் எமது வீடுகளும் எமது பிரதேசத்தின் பள்ளி வாயில்களும் எமது பிரதேசத்தின் ஒவ்வொரு இடங்களும் இபாதத்களால் இறைவனை நினைவுபடுத்துவதனால் அலங்கரிக்கப்பட்ட இடங்களாக இருந்து மிகச்சரியான ரமதானாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹு தாலா அந்த ரமதானை அடைந்து நம் அனைவருக்கும் சிறந்த ஆரோக்கியத்தை வழங்கி சிறந்த உளநிலையை ஏற்படுத்தி அந்த ரமதானில் பயன்மிக்கவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்